தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 24 மணி நேரமும் செயல்படும் மதுபான கூடங்கள் 24 மணி நேரமும் செயல்படும் மதுபான கூடங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றவுடன் பள்ளிக்கூடங்கள், வழிபாட்டு தலங்கள் இவற்றின் அருகில் இருக்கும் மதுக்கடைகள் மூடப்படும் என அறிவித்தார். 700க்கும் மேற்பட்ட மதுக்கடைகள் பட்டியலிடப்பட்டதாக கூறப்படுகிறது. சிறிது சிறிதாக அடைக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே இது நடைமுறைப்படுத்துவார்களா என்பது கேள்விக்குறி. நேற்று ஒரு இடத்தில் ஒரு வழிபாட்டு தலத்துக்கு அருகில் ஒரு கடையை மூடியிருக்காங்க. ஆனால் அந்த கடை இருந்த இடத்துல தனியார் மதுபான கூட உருவாக்கியிருக்காங்க. இது கேள்விக்குறியாக்கியிருக்கு. அதே நேரத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 40 லட்சம் ரூபாய் கமிஷன் கொடுத்து, லஞ்சம் கொடுத்து இந்த மதுபான கூடங்கள் செயல்படுகின்றன. இந்த மதுபான கூடங்கள் 24 மணி நேரமும் செயல்படுது. அதான் உண்மை. தமிழக காவல்துறை அருகில் இருக்கிற காவல் நிலையத்தில் இருக்கிறவங்க கண்டுக்கவே இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மதுபான கூட உரிமையாளர்கள் காவல்துறைக்கு கமிஷன் கொடுக்குறாங்க, மாதம் பணம் வெட்டுறாங்க. அதனால் இந்த மதுபான கூடங்கள் சுதந்திரமாக செயல்படுது. இதை விட என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த காந்தி ஜெயந்தி, வள்ளலார் தினம், இந்த முக்கியமான நாட்களில் கூட இந்த மதுபான கூடங்கள் கதவை சாத்தியிருக்காங்க. லைட்டாக திறந்துட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ கூட அந்த மதுபான கூடங்கள் செயல்படுது. அதுதான் உண்மை. ஆக தமிழ்நாட்டில் காலையில் 12 மணிக்கு இந்த மதுக்கடைகள் திறக்கப்படும், மதியம் நைட்டு 10 மணிக்கு மூடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை கிடையாது. சில கடைகள் காலையில் 7 மணிக்கெலாம் திறக்கிறாங்க. நைட்டு 11 மணிக்கு கூட கடை திறந்து விற்கிறாங்க. ஆனால் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய தனியார் மதுபான கூடங்கள் இருக்குது. காவல்துறை ஆசியுடன் இந்த மதுபான கூடங்கள் இயங்குது. புதுசாக வர முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறாரா, இல்லை அது பழைய திராவிட ஆட்சி மாதிரியே, திமுக ஆட்சி மாதிரியே, அதிமுக ஆட்சி மாதிரியே கண்டுக்காமல் விடுறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. கிடைக்காத ஒரு வாய்ப்பு. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம எம்எல்ஏ ஆகுமா, மந்திரி ஆகுமா நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆக காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளலாம் அப்படின்ட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கோடியாக கொள்ளையடிப்பாங்க. இன்றைக்கி மதுபான கூடங்களில் கூட இவங்க அப்படி தான் இருப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தனியார் மதுபான கூடங்கள் 24 மணி நேரம் செயல்படுது. தங்கள் தொகுதியில் இருக்கிற மதுபான கூடங்கள் கூட 24 மணி நேரம் செயல்படும். ஆனால் இவங்க கண்டுக்காமல் இருப்பாங்க. தங்கள் தொகுதியில் இருக்க டாஸ்மாக் மதுக்கடைகள் கூட அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட கூடுதலாக இருக்கும், கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த டாஸ்மாக் கடையில் இருந்தும், இந்த தனியார் மதுபான கூடங்களில் இருந்தும் இந்த தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, அமைச்சர்களுக்கு மாதம் பணம் போகும். அதுதான் உண்மை. ஆக காவல்துறை அனுமதியோடு 24 மணி நேரமும் மதுபான கூடங்கள் ஒரு சில இடங்களில் இயங்குது. இதை தமிழக அரசு கண்டுகொள்ளணும், இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.